Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 5th லெசன் மோஷன் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்டு ரிஜிட் பாடிஸ். அதில் வந்து லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரோலிங் ஆன் ஏ இன்க்ளைன் பிளேன். இது வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வென் ஏ ரோலிங் ஆப்ஜெக்ட் ரோலிங் ஆன் ஏ இன்க்ளைன் பிளேன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா acceleration of a rolling object in downward direction, then time taken of a rolling object to reach the bottom and velocity of the rolling object. So the மூணு வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். Okay, so let us consider a round object of mass m and radius r is rolling down in inclined plane with slipping as shown in the figure. So இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலிங் ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதனுடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம் கேபிட்டல் ஆர். ஸோ ரோலிங் டவுன் இன் இன்க்ளைன் பிளேன். ஓகேவா? ஸோ அதனுடைய டோட்டல் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆக்டிங் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன் mg at an angle of theta with respect to vertical. ஸோ இந்த வெர்டிக்கலுக்கு பொறுத்து இது எவ்வளோ ஆங்கிளில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த வெயிட்டு தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னா இன்க்ளைன் பிளேனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லெட் அஸ் சூஸ் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த பிளேனுக்கு நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ எலாங் த இன்க்ளைன் பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா எலாங் த இன்க்ளைன் பிளேன். ஸோ இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு த வெர்டிகல் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ த நார்மல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து அப்வர்டில் கொடுக்குது. ஸோ அந்த எம்ஜி ஆக்டிங் இன் ஏ ஆப்ஜெக்ட் ஆக்டிங் ஆன் த சர்ஃபேஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன் மேக்கிங் angle ஆஃப் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் அல்லது வெர்டிக்கல் ஒன். ஸோ எம்ஜி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு காம்பவுண்டாக பிரிக்கிறீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ தீட்டாவுடைய சைடு இருக்கிறது வந்து எம்ஜி காஸ் தீட்டா, அனதர் சைடு இருக்கிறது வந்து எம்ஜி சைன் தீட்டா. ஸோ இது மாதிரி ரெண்டு காம்பவுண்டாக பிரிக்கிறீங்க. ஓகேவா? ஏன்னா பிளேனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் எக்ஸ் அப்படின்னா இந்த டைம் வந்து என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ் எக்ஸு. ஸோ வெயிட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எம்ஜி ஆக்டிங் இன் டவுன் டைரக்ஷன். ஸோ இது பிளேனில் இருக்குது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய்ங்கிற பிளேனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறனால இதை ரிசால்விங் இன்ட்டு இது மாதிரி டூ காம்பவுண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து எம்ஜி சைன் தீட்டா எலாங் இன்க்ளைன் பிளேன் எலாங் ஒய் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு எம்ஜி காஸ் தீட்டா எலாங் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன். இது மாதிரி ரெண்டு காம்பவுண்டாக பிரிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த எம்ஜி சைன் தீட்டா என்ன பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஒன்லி த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ தான் கொடுத்துக்கிறாங்க. தேர் ஆர் two forces acting on the object along the inclined plane. One is the component of gravitational force mg sin theta and the other one is the static frictional force. Okay, so when the object is moving downward direction, then the static friction exerted by the surface acting on the object in opposite to the motion. So மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு த மோஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த ஒய்ங்கிற டைரக்ஷனில் எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகிட்டுருக்கு. எஃப்ங்கிறது மைனஸ் ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. தீஸ் டூ ஃபோர்ஸஸ் ஒன்லி ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ தென் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஏ டவுன்வர்ட் டைரக்ஷன் டியூ டு த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் தீஸ் டூ ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ த அதர் காம்பனண்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி காஸ் தீட்டா இஸ் கேன்சல்டு பை த நார்மல் ஃபோர்ஸ் என் எக்ஸர்டட் பை த பிளேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் பேலன்ஸ்ட் பை த mg cos theta. ஸோ தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் along எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் அது வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸும் mg cos தீட்டாவும் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா mg cos sin theta மட்டும் உங்களுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்போஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. As the motions happens along the incline, we shall write the equation for motion from the free body diagram. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் எம்ஜி சைன் திட்டா இஸ் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் எஃப் இஸ் த ஆப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் மோஷன். ஸோ இதில் வந்து எம்ஜி சைன் தீட்டா தான் என்ன சொல்கிறாங்க, சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அதே மாதிரி எஃப்ங்கிறது ஆப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ எம்ஜி சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா along positive y direction taking as a positive value, minus f எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, அதாவது f ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு த y. ஸோ வெர்டிக்கலுக்கு இது ப்ளஸ் ஒய் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ மைனஸ் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எம்ஜி சைன் தீட்டா
along positive y direction taking ஸோ அது வந்து பாசிட்டிவும் எஃப் வந்து நெகட்டிவ் y direction இருக்குது ஸோ நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் mg sin theta minus f is equal to m into a. ஸோ these two forces are called f net. ஓகேவா, இதுதான் என்ன சொல்கிறாங்க f net. ஸோ f net produces acceleration of m object of mass m according to Newton's second law. ஸோ இது வந்து லீனியரில். இன் ரொட்டேஷனல் மோஷன் லெட் அஸ் டேக் த டார்க் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் வந்து டார்க் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னா the mg sin theta cannot cause the torque as it is passing through the it but the frictional force can set a torque of the object. ஏன் அப்படி வந்து mg sin theta ஆக்ட் ஆகல, அதனால் உருவாகலை, டார்க் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா mg sin theta ஆக்டிங் on the axis or center of the object. Okay, center of the object act ஆகிட்டு இருக்கிறனால there is no torque due to the mg sin theta because there is no அல்லது பொசிஷன் வெக்டர் ஆரும் mg sin thetaவும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. ஸோ theta is equal to 0 ஆயிரும். ஸோ sin 0 0 ஆயிரும். ஸோ there is no torque due to mg sin theta. But f produces torque because the radial vector or radius of the circular object and f so produces making angle of 90 degree. So position vector and f making angle of 90 degree. ஸோ இது வந்து 90 degree ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் என்ன ஃபார்ம்னா டவு இஸ் ஈக்குவல் டு RF sin theta. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டார்க்கு சிம்பிள் ஃபார்மில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அல்லது எப்படி எழுதலாம் RF sin theta. ஸோ theta is equal to 90 இருக்கும்போது தான் உங்களுக்கு டார்க்கோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் ப்ரொடியூசஸ் டியூ டு த ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ RF is equal to டார்க் டவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டவ் is equal to கேபிட்டல் R into F. ஸோ நம்ம டார்க்கு அனதர் ஃபார்மில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு ஆல்ரெடி டார்க் டவ் is equal to I alpha நமக்கு ஃபார்மில் தெரியும். டார்க் டவ் is equal to I into alpha. ஸோ ரெண்டுமே டார்க் தான், ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு RF is equal to I into alphaன்னு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ஃபார்மில் எப்படி எழுதுறோன்னா டார்க் டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு R into F. அதுக்கப்புறம் டார்க்குக்கு என்ன ஃபார்ம்லனா I into alpha ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, டார்க்குக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும். அது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா RF is equal to I alpha. Then using the relation acceleration of the object is equal to radius capital R into angular acceleration. இது வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது ஆல்ரெடி. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to mk ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I alpha அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா RF is equal to I பதிலாக mk ஸ்கொயர். ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆல்ஃபா is equal to a by r எழுதலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருந்து ஆல்ஃபா is equal to a by கேபிட்டல் R. ஸோ இந்த ஆல்ஃபாவை கொண்டாந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஆல்ஃபாவில் சொன்னால் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா RF is equal to mk ஸ்கொயர் a by r. ஓகே, ஸோ F is equal எப்படி எழுதலாம், mk ஸ்கொயர் ma k ஸ்கொயர். இந்த R வந்து டினாமினேட்டருக்கு போச்சுன்னா k ஸ்கொயர் பை r ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் 3 எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி பார்த்துருக்குறோமா, mg sin theta minus f is equal to ma. அதில் வந்து இந்த எஃப்க்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறோம், ma k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா mg sin theta minus ma k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் is equal to maன்னு வரும். ஸோ அதில் வந்து மைனஸ் ma k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ mg sin theta is equal to ma ஆல்ரெடி இருக்குது. இந்த டைம் ரைட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ma k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். இதிலிருந்து காமனாக ma வெளியே எடுத்துடலாமா, எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும், இந்த m கேன்சல் பண்ணிடலாம். மீதி இங்கே என்ன இருக்கும், 1 + k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இருக்குது. இந்த டைம் புரிஞ்சுதுலப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா m கேன்சல் பண்ணிவிட்டு g sin theta is equal to a into 1 + k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். அல்லது டு ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி டவுன்வர்ட் டைரக்ஷன் a is equal to இந்த டைமை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ a is equal to g sin theta by 1 + k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் த ரோலிங் ஆப்ஜெக்ட் இன் இன்க்ளைன் பிளேன். ஸோ என்ன வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதுக்கு வந்து எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், ஃப்ரம் கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா v² is equal to u² + 2as. ஓகேவா. ஸோ இது வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷனோட தேர்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து v ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, acceleration small a, s is distance traveled by an object. Here the initial velocity of the object in a inclined plane is 0 or at rest இருக்கு. So u is equal to 0 வா. ஸோ இந்த u ஓட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மீது என்ன இருக்கும்,
v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ASன்னு மட்டும் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த எஸ்ஸோட வேல்யூ தெரியணும். ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ரெடி ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் எஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா சொல்லிக்கிறோம். ஹைட் ஆஃப் த இன்க்ளினேஷன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ஹச். அதே மாதிரி லென்த் ஆஃப் தி இன்க்ளினேஷன், இதனுடைய லென்த் எவ்வளோப்போ அப்படின்னா எஸ், ஸ்மால் எஸ். ஸோ இந்த தீட்டாவுக்கு சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸா. ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஹச், ஹச் டிவைட் பை ஹைப்போட்டனஸ்னால் இந்த பெர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போட்டனஸ். இது இந்த லென்த்து. ஸோ லென்த் ஆஃப் தி இன்க்ளினேஷன் வந்து எஸ். ஸோ உங்களுக்கு சைன் தீட்டா வந்து எப்படி எழுதலாம்னா ஹச் பை எஸ்ன்னு எழுதலாம், அல்லது எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை சைன் தீட்டா அப்படி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை சைன் தீட்டா. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக ஹச் பை சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ டு ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி இன்க்ளைன் பிளேன் வி ஸ்கொயருக்கு பதிலாக, அதாவது வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு ஜி சைன் தீட்டா, ஏவோட வேல்யூ ஜி சைன் தீட்டா பை 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். எஸ்ஸுக்கு பதிலாக ஹச் பை சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா கேன்சல்ட். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2GH டிவைட் பை 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ டேக்கிங் லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் இருக்கிறனால டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஸோ v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH பை 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 7 வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? த டைம் டேக்கன் ஆஃப் த ரோலிங் ஆப்ஜெக்ட் இன் டவுன் இன் இன்க்ளைன் பிளேன். ஸோ அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வெலாசிட்டி, அதாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v இஸ் ஈக்குவல் டு u + at, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ரோலிங் ஆப்ஜெக்ட் இன் இன்க்ளைன் பிளேன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ அதுக்கப்புறம் v இஸ் ஈக்குவல் டு 18 கிடைக்கும். ஸோ t இஸ் ஈக்குவல் டு v/a. ஸோ டைம் டேக்கன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் இன் இன்க்ளைன் பிளேன் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு ஃப்ரம் டாப் டு பாட்டம் வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுன்னா டீங்கிற டைம் எடுத்துக்கும். ஸோ வெலாசிட்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆக்சலரேஷன் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அது ரெண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH பை 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயருங்கிறது வெலாசிட்டி, இந்த வேல்யூ தெரியும். அடுத்து ஆக்சலரேஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? g sin θ பை 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் தெரியும். இது அப்படியே டினாமினேட்டர் இருக்கிறது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH பை 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இந்த டேர்மை அப்படியே என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் வச்சு 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பை g sin θ எழுதலாம். இதில் இந்த டேர்ம் என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எழுதலாம்? ஸ்கொயரில் எழுதலாமா? 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படி எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி டேம் வந்துடும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி g sin θவையும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா g² sin² θன்னு எழுதலாமா? இப்படி கொண்டு வந்துடுங்க. g² sin² θன்னு வந்துடும். மேலே வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதில் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கொயரில் இருக்கிற ஒரு டேமும் இந்த டினாமினேட்டருக்கு ஒரு டேமும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் ஒரு g, இந்த g² ஒரு g கேன்சல் பண்ணலாம். ஸோ மீதி டேம் என்ன இருக்கும்? 2h ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை g sin² θன்னு வந்துடும். ஸோ இதுதான் என்னது? டைம். ஓகேவா? ஸோ டைம் டேக்கன் ஆஃப் ஏ ரோலிங் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. ஸோ இது வந்து எதுக்கு டைரக்ட்லி பொசிஷனாக இருக்கும்? ஃப்ரம் த above equation the object with the least value of the radius of gyration k will reach the bottom of the incline first. ஓகேவா? ஸோ லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம்? உங்களுக்கு வந்து குயிக்காக பாட்டமுக்கு வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ப்பா, அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.